வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான இந்த சிக்கன் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ரெசிப்பியை நான் போன்லெஸ் சிக்கனில் தான் செய்கிறேன். இது போனோடையும் செய்யலாம். நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். இதை போட்டு வதக்கிடலாம். இந்த குடமிளகாய் ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். கிட்டத்தட்ட இது வதங்கிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு ஆப்பிள் தக்காளியை விதை எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் இந்த 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு இது ஃப்ரை ஆனாலே போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது போது இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மீதி இருக்கிற அதே எண்ணெயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி. ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கினது. நான் இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அளவான தீயிலேயே இதை ஃப்ரை பண்ணணும். நம்ம ஃப்ரை பண்ணதில் சிக்கனோட கலரே மாறி போச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ். லைட் சோயா சாஸாக இருந்தால் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனை போகும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு மூடி வச்சிடலாம். மூடி வச்ச பிறகு குறைஞ்ச தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதிகப்படியான தீயில வச்சா சிக்கன் வேகாது. 10 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம சிக்கனுக்கு தண்ணி சேர்க்கவே இல்லை. நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். செமி கிரேவியாக வேணும்னா இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. குறைஞ்ச தீயிலேயே மறுபடியும் ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் சிக்கன் வேக விட்டுருந்தோம். இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் கலந்து விடணும். அப்போ தான் குடமிளகாய், வெங்காயம், தக்காளியில் மசாலா பிடிக்கும். அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமான நம்மளோட சிக்கன் ஜல்ஃப்ரஸி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.